டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய அன்டோல்டு சைட்ஸ், அதாவது கிரே ஷேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து நிறையா வந்து வேகாகவே இருக்கும். அதில் வந்து கிளியர் கட்டாக நம்மளுக்கு வந்து அங்கே போட்டிருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பெருசாக நம்மளுக்கு தெரியாது. அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்குள்ள, ஓஹோ நீங்கள் இதுக்காக கிளைம் வந்திருக்கீங்களா, இதுக்கெலாம் நாங்கள் தான் கொடுக்க மாட்டோம் அன்றைக்கே சொல்லட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து முக்கியம் அப்படின்னு நானும் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன். இன்றைக்கும் நான் வந்து அதை தான் ரீஎம்ஃபசைஸ் பண்ணுறேன். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றேன். பட் நிறைய நேரங்களில் கிளைம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ லெட்ஸே வந்து ஐஆர்டிஏ வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் வெளியிடுவாங்க. அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டுடைய இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கூட ஒரு கம்பெனியோடைய செட்டில்மெண்ட் ரேஷியோ என்ன அப்படின்றது நம்மளுக்கு, அதுவும் கிளைம் செட்டில்மெண்ட்னு பொதுவான ஒரு தலைப்பில் தான் இருக்குமே தவிர, அதில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸில் எவ்வளோ பேர் வந்து கிளைம் கேட்டாங்க, அதில் நாங்கள் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்ற டீட்டெயில்டான ஸ்பிளிட் வந்து கொடுத்தே இருக்க மாட்டாங்க. அதாவது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து நிறைய பேருக்கு செட்டில் பண்ணிட்டு இருந்தா, நாங்கள் வந்து நிறைய கொடுக்குறோம், 99% நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து எல்லா இடத்துலையும் விளம்பரப்படுத்துகிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த டேட்டா வந்து ரொம்ப ஒரு கேமோஃப்ளேஜ்டாக தான் இருக்குது. அதாவது வந்து கிளியராக நம்மளுக்கு வந்து சொல்லாமல் நாங்கள் வந்து 99% வந்து கிளைம் செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் விற்பாங்க, ஒரு என்டோமெண்ட் விற்பாங்க, மணி பேக் பிளான் விற்பாங்க, ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ், இது மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கும். அதோடு சேர்த்து டேர்ம் இன்சூரன்ஸும் சேர்த்து விற்பாங்க. இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கு மற்ற விதமான பாலிசிஸில் இப்போ என்டோமெண்ட்டில் ஒரு கிளைம் வருதுன்னா அதெல்லாம் கொடுக்கறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் நல்ல ப்ராஃபிட்டபிளான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அவங்களுக்கு எங்கே வந்து அவங்களுக்கு பெரிய சிக்கல் ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் தான். ஏன்னா ஒரு சின்ன ப்ரீமியமை கொடுத்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றக்குள்ள அதோட இம்பாக்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த டேட்டாவை அவங்க வந்து கிளியர் கட்டாக சொல்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோட ரைடர்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம். ரொம்ப பிரபலமான ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுப்போம், இல்லை வந்து ஒரு கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்போம். இப்போ வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோவிட் டைமில் ஒரு இன்சிடென்ட்னால ஞாபகம் இருக்குது. நான் வந்து இங்கே ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த நபர், பாலிசி எடுத்த நபர் வந்து ஆக்சிடென்ட்டில் தவறிடுறாரு. ஹெச்டிஎஃப்சி தான் வந்து இன்சூரராக இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாருங்க. இந்த ப்ராடக்ட் எடுத்ததுனால அவர் வந்து பைக் போனப்ப இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்களா. இப்போ 150cc வண்டி, அதாவது 150cc குறைவான வண்டியை ஓட்டி இந்த நபர் தவறி இருந்தாருன்னா நாங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இந்த கிளைம் கொடுத்துருப்போம். ஆனால் வந்து ஹி வாஸ் டிராவலிங் இன் ஹையர் சிசி வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி இது ஒரு காரணமாக சொல்லி வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியுது, ஆக்சிடென்டல் கவர் எடுத்தாலும் வந்து இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் வந்து டேர்ம்லேயும் நம்மளுக்கு ஐஆர்டிஏ ஆனுவல் ரிப்போர்ட்ல வெளியிடுற டேட்டாலையும் நம்மளுக்கு வந்து 100% நம்பிக்கையோட நம்மளால வந்து போய் அதை ட்ரஸ்டே பண்ண முடியல. இதனாலதான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்ல வந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழதானே செய்யுது ஒரு காமன் மேனுக்கு. இப்ப பாருங்களேன், இன்னும் இந்தியாவுடைய சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. லெட்ஸே வந்து ஒரு பிஎஃப் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நான் ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு நான் வந்து ஒரு பெரிய கவர் வந்து நான் வந்து அங்க எடுத்துக்கிறேன். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருக்கேன். எனக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு பேச்செக் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் எடுத்துருது. இன்னொரு பக்கம் பிஎஃப்பும் வந்து அதுலேயே வந்து டிடெக்ட் பண்ணிடுறாங்க, ரைட்டா? அப்போ இந்த பிஎஃப் ஆஃபீஸில் டேட்டா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது வந்து நம்ம ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறக்குள்ள எனக்கு வந்து பணம் வேணும், பிஎஃப் பணம் தான் இருக்கேன், நான் போய் அதை எடுக்கலாம் ஃபார் வாட் எவர் ரீசன். கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் இருந்துச்சு. அப்போ அதை அந்த ஃபேஸ் வந்து சர்வை பண்ணுறதுக்கு ஓகே நான் பிஎஃப் பணம் எடுக்கணும்னு நினைச்சவங்க இருக்கலாம். இது வந்து இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ரிஜெக்ஷன் ஃபார் பிஎஃப் அக்கௌண்ட், ஓகே, அது வந்து வருஷம் அதிகமாகிட்டே தான் வந்துருக்குது. 2023 போன இப்போ December 23 முடிஞ்சு பார்த்தீங்களா, இந்த வருஷத்துடைய டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 30% இருக்குங்க. இதே வந்து ஒரு 4 years பேக் பார்த்தீங்கன்னா 12% ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அப்போ 12% இருந்தப்போ அப்போ வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நம்ம பார்க்காம, மேபி அப்போ வந்து ரிக்குவயர்மெண்ட்டே கம்மியாக இருந்திருக்கும். அது எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்டவங்களே கம்மியாக இருக்கும். அப்போ ஆவரேஜாக மேபி வந்து ஒரு 12% வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு சொல்லப்படுற காரணங்கள் என்ன அப்படின்றத வேடிக்கையாக இருக்கும் போது நிறைய நேரங்களில் நம்மளுக்கு வந்து நேம் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேம் மிஸ் மேட்ச் அப்படின்னு பார்த்தா என்னவா இருக்கும், அதாவது வந்து நம்ம கேஒய்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதார் கார்டில் ஒரு பேரும் என்னுடைய பேன் நம்பரில் வேற பேரும், இல்லை நான் கொடுக்குற வேற ஒரு ஐடி ப்ரூஃப்ல வேற மாதிரியான ஒரு பேரும் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ட்ரபிள் என்ன அப்படின்னு பாருங்களேன், பேன் கார்டில் இனிஷியல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது.
வேறஸ் நீங்கள் வந்து ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் இருக்கும், அது முன்னாடி போடலாம் பின்னாடி போடலாம், என்ன வேணாலும் நீங்கள் அதில் வந்து போடலாம். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து பிஎஃப் அது வந்து ஏன் வந்து ஹையஸ்ட் ரிஜெக்ஷன் ரேட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு 34%க்கு இருக்குது. எனக்கு ஒரு கேள்வி வருது, அதாவது இந்த பிஎஃப் பணம் யாருடைய பணம்? நான் டேக்ஸ் கட்டி சம்பாரிச்ச ஒரு பணம், அது என்னுடைய பணம். இந்த பணத்தை நான் எடுக்கிறதுக்கு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற கவர்மெண்ட்டு, ஒரு கம்பெனி வந்து இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு விற்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் நான் பே பண்ணிவிட்டு எனக்கு வந்து 1 crore கொடு 2 crores கொடு அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருவாங்களா? இதில் எவ்வளோ பேருக்கு நாங்கள் பணம் கொடுத்தோம் அப்படின்ற டேட்டாவை வந்து வெளிப்படையாக வந்து சொல்லுவாங்களா? அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குமா? எனக்கு தெரியல. அது இன்னைய வரைக்கும் இல்லை அப்படின்றது அங்கே இருக்கிற டேட்டா. பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டுப்போ, இன்கேஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் வந்து உன்னை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் 100% உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அரசாங்கத்தால்? கண்டிப்பாக கிடையாது. பேஸ்ட் ஆன் இம்பேக்ட் தானே. ஒரு சின்ன மைனர் இம்பேக்ட்னா வந்து சர்வைவ் ஆகிடுவார். இன்கேஸ் வந்து கொஞ்சம் ஃபேட்டலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த நபரை வந்து காப்பாற்ற முடியாது, ஹெல்மெட் போட்டிருந்தா கூட. ஸோ அப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுன்னு சொன்னால் கூட, ஏன் அதை எடுங்க, இதுதான் வந்து இவ்வளோ கிளியராகவே இல்லையே, நிறைய நேரங்களில் ரிஜெக்ஷன் தானே பண்ணுறாங்க, அப்படி இருந்தாலும் ஏன் நீங்கள் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மேபி நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்ம நான் ஒரு 1 or 2 வீடியோஸ் பேக்கில் இதில் கூட நான் சொன்னேன், லைஃப்பில் எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறது நல்லது. குறிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நம்ம போய் வாங்கணும். எப்படி ஓட்டு போடுறோம்ல, நம்மளுக்கு எந்த மாற்றமும் நடக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம போய் ஓட்டு போடணும், ஓட்டு போட்டால் தான் வந்து உங்களுடைய ஜனநாயக கடமை, அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அது மாறுமோ மாறாதோ எனக்கு தெரியாது. ஓட்டு போட்டால் அதே தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸில் கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஹேவ் திஸ் எக்ஸ்பெக்டேஷன் தட் யூ வில் நாட் கெட் இட். அது தெரிஞ்சே நீங்கள் போயிட்டு வாங்கிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸில் சொல்லப்படாத ஒரு விஷயம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கூட தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் வந்து தயங்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா meetkarthik@protonmail.com தயங்காமல் இமெயில் பண்ணுங்கள், ஃபோன் நம்பரும் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேற ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வேற ஒரு நேரம் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக் ஸ்மார்ட் சேனல். நன்றி, வணக்கம்.